எங்க போனோம்? சிவன் கோயில் போகணும், வரீங்களா? 50 ரூபா ஆகும். என்னண்ணே 30 ரூபா வாங்கிக்கண்ணே. கட்டாதானே அண்ணே ஸ்டாண்ட்லேயும் 50 ரூபா தான் கேட்டாங்க. ரன்னிங் ஆட்டோ நீங்கள் போய் இவ்வளோ கேட்குறீங்க? ஸ்டாண்ட் ஆட்டோ தானே. அண்ணே பாதி தூரம் நடந்து வந்துட்டேனே. மீதி தூரம் நடந்து போ. ஐயோ ஏதாவது அறிவு இருக்கா? வண்டியில இவ்வளவு பேர் வரோம், இதுல போய் லிஃப்ட் கேக்குற? உனக்கு முதல்ல அறிவு இருக்கா? நான் லிஃப்ட் கேட்டது பைக்கு காரன்ட்ட. உன்னை யார் வண்டியை நிறுத்த சொன்னது? ஓ சாரி. சரியான முட்டாளா இருப்பான் போல. முட்டாளன்னு தான் சொல்ல முடியும். உன் அண்ணங்கிறதுக்காக முட்டாள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அறிவு இருக்கான்னு கேட்டேன், பதிலுக்கு நீ அறிவுக்கான்னு கேட்ட. அடிச்சா அதுக்கு முட்டாள்னு சொல்ற? அறிவில்லைன்னு சொல்றேன்னா போட்டேன். கை நீட்டி பேசுற வேலை வச்சுக்கிறாத. அப்புறம் அடிச்சான்னு வச்சுக்க மண்டை செதற தேங்காய் மாதிரி உடஞ்சு போயிடும். என்ன ஓவரா பேசுற? என்ன சேருங்க? உனக்கு உழைச்சிருமா? எங்களுக்கு உழைச்சிரும். லேடிஸ் இருக்கான்னு பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்க. டேய் மாப்பிளை பார்க்க போறது இவன்ட்ட போய் பேசிட்டு இவன் மூஞ்ச முழிச்சால. போங்க போங்க, மாப்பிளை உங்கள மாதிரி முட்டாள தான்டா இருப்பான். உன்னை மாதிரி இல்லாம இருந்தா சரி. போ முதல்ல. அவுச்ச முட்டமா இருக்க இவன்ட்ட போய் பேசி. போடா. உட்காருங்கம்மா. வந்துட்டானுங்க. வெள்ள பண்ணி மாதிரி இருந்துகிட்டு பேச்ச பாரு. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்துட்டியே. சித்தி எங்க காணோம்? அண்ணா வந்துருவான். அவனை போய் கூட்டு வரட்டுமா? வேண்டாப்பா, நான் தான் வந்துருவான்னு சொல்றேன்ல, வந்துருவான். சரி நீங்க என்ன லேட்? வரும்போது வழியில ஒரு பிரச்சனை. அண்ணனை ஒப்பிடுச்சு. கை கலப்பா அடிச்சா? அண்ணன் கூட எல்லாம் வந்தேன், வெறும் பேச்சு மட்டும். இவ்வளவு பெரிய கும்பலா வந்திருக்குமே, மாப்பிளை தெரிஞ்சா தெரிச்சு ஓடிட மாட்டாரு? எனக்கும் அதே யோசனையா தான் இருக்கு. ரதகஜ துர்கபதாதியோட வந்திருக்கோம். சண்டை வர மாதிரி நாம திருட்டுத்தனமா தான் கோயில் முன்ன நின்னுட்டு திருட்டுத்தனமா. மாப்பிளைக்கு தெரியாம தானே பார்க்க போறோம். அது சரி. நம்ம எல்லாருக்கும் மாப்பிளைய பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கேன். ஏன்டா தரகர் மாதிரியே பேசுறீங்க? மாப்பிளைய பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கேன், கையோட சிவனுக்கு அம்மனுக்கு வைரவருக்கு துணி எடுத்து சாத்துறதா நான் வேண்டிட்டு இருக்கேன். அதையும் வாங்கிட்டு வந்து சரி. கையோட தேங்காய் பழம் மலர். என்ன பெரியப்பா? எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? நிக்க வச்சுட்டு போயிருவோம். கண்டிப்பா நாங்க உள்ளார போறோம், நீங்க இருந்துக்க. நீ மாப்பிளைய பார்த்தவன், மாப்பிளை கண்ணுல பட்ட உடனே உள்ள வந்து தகவல் சொல்லு. சரிங்க. வாங்க 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 வாங்க. பார்த்து அவர் கண்ணுல நீ பட்டுற போற. மயிலே, நீ ஒருத்தன் தான் நம்ம குடும்பத்துல மாப்பிளைய பாத்துருக்கிற. அவரை வர விட்டு கரெக்டா எல்லாருக்கும் அடையாளம் காமிச்சிரு. அண்ணே மாப்பிள்ளை என்ன பாத்துருக்காரு, அதனால அவரு என்ன கண்டுபிடிச்சிருவாரு. அவர் வரும்போது நான் தலையை திருப்பிடுறேன். மாப்பிள்ளை சாமி கும்பிடும் போது நான் சொல்றப்ப நல்லா பாத்துங்கண்ணே. எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா? மாப்பிள்ளை சாமி கும்பிடும் போது நான் சொல்றேன் இவர்தான் மாப்பிள்ளைன்னு கரெக்டா பாத்துங்க. மகேஸ்வரி உனக்கு தாமா முக்கியம், மாப்பிள்ளை இப்பவே பாத்துக்கோ. அப்புறம் நாளைக்கு சித்தப்பா என்ன இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்கலாம் சொல்லக்கூடாது. என்ன மாப்பிள வந்துட்டு இருக்காருண்ணே. மாப்பிள வந்துட்டு இருக்காரு. எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நில்லுங்க. நீ என்ன தனியா நின்னுட்டு இருக்க நந்தி மாதிரி? பாத்துங்க, ஊதா கலர் கட்டம் போட்ட சட்டை அவர்தான். பாத்துக்குங்க, ஊதா கலர் கட்டம் போட்ட சட்டை அவர்தான். பாத்துக்குங்க, ஊதா கலர் கட்டம் போட்ட சட்டை அவர்தான். உங்க பேர் நட்சத்திரம் என்ன? செல்வரங்கம் அனுச நட்சத்திரம். மம பார்த்த சமஸ்த விதக்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தீர்த்தம் ஐயோ, அண்ணன் ரோட்ல வச்சு இவர்கிட்ட தானே சண்டை போட்டுச்சு. அதெல்லாம் விடு, உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கா? காமு, அண்ணன் எப்படி ரோட்ல வச்சு இவர் கூட சண்டை போட்டுச்சோ அந்த மாதிரி நான் வீட்டுல வச்சு இவர் கூட சண்டை போட்டேன். என்னது, வீட்லயா? ஆமா, ஜோசியரோட அட்ரஸ் கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாரா? சரி. நான் அவர்கிட்ட துருக்குத்தனமா பேசிட்டேன்.
என்னடி சிரிக்கிறீங்க? நாம எல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரியாம அவரை பார்க்க வந்திருக்கோம். நீங்க 2 பேரும் என்னடானா ஒருத்தர் தெரிஞ்சுக்காம ஏற்கனவே பாத்திருக்கீங்களா? இது மட்டும் பாண்டியனுக்கோ சித்தப்பாக்கோ தெரிஞ்சது. அடுத்த காமு நீதான். சும்மா ரெடி. சரி அதெல்லாம் விடு. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே. ஆமா, அவர் கூட வாழ போறது நாங்க தானே. கொன்று வேண்டிய ஒண்ணு. கோபம் வருதுல, அப்ப மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை பார்க்க கண்ணுக்கு லட்சணமா இருக்கு. ஆமாங்க, மகேஸ்வரிக்கு பொருத்தமான மாப்பிள்ளைங்க. அண்ணே அண்ணே, இந்த மாப்பிள்ளைய மகேஸ்வரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னே. சரிப்பா. ஆனா ஒரு வேடிக்கை என்னன்னா, தரகர் இவரை காட்டும் பொழுது மாப்பிள்ளை முகத்தை மறைச்சிட்டு போயிட்டாரு. இப்ப நாம முகத்தை மறைச்சிட்டு அவரை பாக்குறோம். இங்க பாருங்க, மறைஞ்சு பார்த்தோமா ஒளிஞ்சு பார்த்தோமா எனக்கு தெரியாது. இப்ப உடனே பாத்திரம்லாம் வாங்கி நாங்க நெட்லாம் வாங்க ஏற்பாடு பண்ணுங்க. முதல்ல இங்க இருந்து வெளியே போகணும், அப்புறம் முறையா பையன் வந்து பொண்ணை பார்க்கணும். இவ்வளவு இருக்க. அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுவோமே. அது ஒரு வேலை இருக்கு. மாப்பிள்ள என்னைய மாதிரியே நல்ல நிறமா இருக்காரு. மகேஷ் என்னைய மாதிரியே நல்ல நிறமா இருக்கிறா. ஆமாடி, ஜோடி பொருத்தம் நல்லா அமைஞ்சிருக்குதுல்ல. என்ன அமைஞ்சு என்ன குணம் எப்படின்னு தெரியலையேப்பா. என்ன குணம்னு முகத்தை பார்த்தா குணம் தெரியாதா? அதெல்லாம் நல்லா குணமானவரா தான் தெரியறாரு. என்னவோ மகேஷ் ரொம்ப நல்ல பிள்ளை. அவ வாழ்க்கை சந்தோஷமா அமையணும்பா. சந்தோஷமாதாக்கா அமையும். எங்க வீட்டுக்காரர் ஜாதா பொருத்தம் பார்த்து கூட சொன்னாரு, இந்த மாப்பிள்ள வர யோகம் தான் இந்த குடும்பமே விளங்குமா. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா ஜோசிகாரம்மா? நல்லா பிடிச்சிருக்குனே. உனக்கு பிடிச்சிருக்கா மகேஷ்? காமு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பெரியப்பா. சரி, நல்லதா போச்சு. எப்படியோ வெற்றிகரமா ஒளிஞ்சு நின்னுகிட்டே மாப்பிள்ளை எல்லாரும் பார்த்தாச்சு. சரியா? அப்ப ஒளிஞ்சிருந்து பார்க்க தான் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்தீங்களா? இல்ல நாங்க எதுக்கு ஒளிஞ்சு நின்னு பார்க்க போறோம்? நாங்க சாமியை பார்க்க வந்துட்டு அப்படியே மறைவா நின்னுட்டு யாருக்கும் தெரியாம மாப்பிள்ளை ரெண்டும் ஒண்ணுதான் இல்ல. ஏங்க ஒளிஞ்சிருந்து பார்க்கணும்? சொல்லியிருந்தா நேரா பார்த்துருக்கலாமே. இப்பதான் மாப்பிள்ளைய பார்த்தேன். பிரகாரம் சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. என் பின்னாலே தான் வந்துகிட்டு இருந்தாரு. இதோ பாருங்களேன். செல்வரங்கம், இங்க வாப்பா. மகேஷ் எங்க ஒழுது? இவங்க தான் பொண்ணுட்டு குடும்பம். ஒன்னு ஒளிஞ்சிருந்து பார்த்திருக்காங்க. அது நாங்க சும்மா கோவிலுக்கு வந்தோம் சாமியை பார்க்க கும்பலா அப்படியே. ஆமாமா, அன்னைக்கு நான் சாமி கும்பிட வந்தால திருப்பூர்ல அன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு நாங்க குடும்பத்தோட சாமி கும்பிட வந்தோம். ஆமா, நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு இங்க வருவீங்கன்றது தெரியாது. இன்னைக்கு வியாழக்கிழமை எங்களுக்கு தெரியாது. ஆமா, தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. என்னை பத்தி விசாரிக்க வந்தப்போவே நான் தப்பா எடுத்துக்கல. என்னை பார்க்கணும்னு வந்திருக்கீங்க, தப்பா எடுத்துக்க மாட்டேங்க. அப்ப உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு? நல்லா பிடிச்சிருக்கு. பொண்ணை நீ பாத்தியா? இதுல பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. பொண்ணை நீங்க இன்னும் காட்டவே இல்லையா? அதே உங்களை பார்த்த உடனே வெக்கப்பட்டுட்டு போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நான் கூப்பிடுங்க. மகேஸ்வரி. மகேஷே, நல்லா சிரிச்ச முகத்தோட பேசுறீங்க. ஜோசியரு உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரோ? போங்க. என்ன பிடிச்சிருக்கா? பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. சந்தோஷம். அதே மாதிரி இவங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. வர்ற வெள்ளிக்கிழமை எங்க அக்காவையும் மாமாவையும் கூட்டிட்டு வந்து முறைப்படி பொண்ணு கேட்க வரேன். போயிட்டு வரேன். அப்புறம் என்னங்க, எல்லாம் நல்ல விதமா கூடி வந்திருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து பேசி முடிக்க வேண்டியதானே. கிளம்புறேங்க. ஏய் கோபி, மாப்பிள்ள மகேஷுக்கு மாப்பிள்ள. கோபி பாண்டி, எங்க போறீங்க? வாங்க. நானாவது பரவாயில்ல, அவிச்சு முட்டேன்னு தான் சொன்னேன். நீ வாங்க. யார பத்தி என்ன வார்த்தை சொல்ற? நம்ம மாப்பிள்ளடா. அவரை போய் அவிச்ச விட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்ற. மன்னிப்பு கேள்றா. மன்னிச்சிருங்க. அப்போ வெள்ளை பண்ணின்னு சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க. எங்களுக்கு நீங்க தான் மாப்பிள்ளைன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆட்டோ என்ன தோல்லே தூக்கிச்சு ஓடி வந்திருப்போம். என் மச்சனங்க வீரமானதா தானங்க எனக்கு மரியாதையா இருக்கும். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லாவே வீரமா இருக்கிறீங்க. உங்க தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வர்ற வெள்ளிக்கிழமை குடும்பத்தோட வந்து பொண்ணு பார்க்க வர்றோம். அப்ப நான் புறப்படுறேங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கூப்பிடாம கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுங்க. ஐயோ, நீங்க செக்கச்சவே ராசா மாதிரி இருக்கீங்க. இல்லடா. என்னடா? ஆமா. அப்ப நான் போயிட்டு வரேங்க. மாப்பிள்ள, ஆட்டோ எதுவும் வேண்டாம் சாமி. சித்தப்பா, மாப்பிள்ள சூப்பர். ஏன்னா நாங்க ஆட்டோல ரொம்ப சண்டை போட்டோம்னு சொன்னேன்ல, அது இவர் கூட தான். அட பாவீங்களா? அப்பா,
அவ்வளவு திட்டியும் அவர் பெருந்தன்மையா நடந்துட்டு போறாரு. சந்தோஷமா இருக்குப்பா. நம்ம மகேஸ்வரிக்கு பொருத்தமான மாப்பிள்ளப்பா. மகேஷ் நல்லா சொன்ன. பிடிச்சிருக்கா மாப்பிள்ள? வைரவர் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு. என்ன தேவான ஒருத்தி இல்ல, அது ஒண்ணுதான் குறை. அண்ணே மாப்பிள்ள தான் முறையா பொண்ணு கேட்க வர்றாருல, அன்னைக்கு தேவான இருப்பாள் அங்க. சித்தப்பா நான் தான் போய் கூட்டு வரேன்னு சொன்னேன், நீங்க தான் வேணான்ட்டீங்க. இருந்தாலும் கோபி நீ போய் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து. ஓகே சாமி விட்டுலாமாப்பா? வாங்க. டேய் என்னடா ரேஸ்ல ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருக்க? பாண்டியனா யாரு ஸ்பீடுல ஊருக்கே தெரியும்ல. வா வா. டேய் உன்னை விட சிட்டி ஸ்பீடா இருக்காங்க. என்ன நம்ம ஒருவன் செஞ்சு வீட்டை போட்டு போயிட்டாங்க. எங்கடா போயிருப்பாங்க? எனக்கு எப்படி தெரியும்? உன் கூட தான் நானும் வந்திருக்கேன். அம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க இருக்க போறாங்க? முன்னாடி காது போட்டு பின்னாடி தான் இருக்க போறாங்க. வா பின்னாடி போய் பார்க்கலாம். வானே. அம்மா அம்மா என்ன பூட்டி இருக்கு? அண்ணே இந்த பக்கம் பூட்டி இருக்கேண்ணே. எங்க போயிருப்பாங்க? இதே கேள்வியை தான் நான் முன்னாடி வச்சு கேட்டேன். நீ இதே கேள்வியை என்கிட்ட பின்னாடி வச்சு கேட்குற. சரி வா பார்க்கலாம். பாண்டி இந்தாப்பா உங்க அம்மா சாவி கொடுத்துட்டு போனாங்க. அம்மா சாவி கொடுத்து போயிருக்காங்களா? என்னண்ணே எங்க அம்மா எங்கக்கா போயிருக்கு? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. கோமா இருந்தாங்க. சாவியை என் கையில கொடுத்துட்டு எல்லாரும் வந்தா சந்தோஷமா இருக்கு சொல்லிட்டு வேகமா போயிட்டாங்க. வீட்டுல எதுவும் சண்டையா? இல்லக்கா சண்டைலாம் ஒண்ணும் இல்லக்கா. அப்புறம் ஏன் அவ்வளவு கோமா போகணும்? இப்பதாங்க நாங்க வரோம். ஒட்டுமொத்த குடும்பமே கோயில்ல தான் இருந்தோம். அவங்க யார்கிட்ட தனியா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க? ஏங்க வீட்டுக்கு வேற யாரும் வந்தது பாத்தீங்களா? ஆமா கார் ஒண்ணு வந்துச்சு. அதுல இருந்து ஆம்பளையும் பொம்பளையும் 4-5 பேர் இறங்கி வீட்டுக்குள்ள போனாங்க. ஐயோ குழம்பு அடுப்புல கூட்டி வச்சுட்டு வந்தேன். தீஞ்சு ஓன வாசனை வருது. கார்ல வந்தாங்கன்னா யாரா வந்திருப்பா? கார்லனா தெரிஞ்சு போச்சு. வானே போலாம். என்ன தெரிஞ்சு போச்சு? எங்க போகணும்? கார்லனா குந்தானிக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்திருப்பாங்க. அவ்வளவுதான். காமுக்கா? ஏன்டா காமுக்கு மாப்பிள்ளை விட்டுக்காரங்க வரலன்னு சித்தப்பா கன்ஃபார்ம் சொன்ன பிறகு தானே மகேஸ்வரிக்கு மாப்பிள்ளை பார்க்க கோயிலுக்கே போனோம். குந்தானிக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுலாம் பூக்கடை பொன்னியக்கா தான். நேத்து அப்பா கோவத்துல போய் பொன்னியக்கா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி மாப்பிள்ளை விட்டுக்காரங்களா வரணும்னு சொல்லிட்டாரு. பொன்னியக்கா பேசாம அம்மாட்ட போய் போட்டு கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா வீரத்தை உனக்கு தெரியும்ல. அது பாட்டுக்கு நாளைக்கு மாப்பிள்ளை விட்டுக்காரங்க வர சொல்லு, மத்த எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கோம். இதுக்கடையில தான் குந்தானி சப்ப முக்கிய நீ தான் வீட்டுக்கு கூட்டி போயிட்டியே. ஒருவேளை இதை பத்தி அம்மா பொன்னியக்கா பேசிக்கிட்டு இருக்கோம். நேரடியா பொன்னியக்கா விட்டு போயிருமே. சரி வண்டி எடு. உட்காருண்ணே. அக்கா 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 என்னப்பா? நில்லுங்கக்கா. எங்க அம்மா இங்க வந்திருக்கா? உங்க அம்மா இனிமே என் முகத்துல முழிப்பாளா? என்னக்கா இப்படி பேசுறீங்க? பின்ன காமுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி உங்க அம்மா சொல்லுச்சு. உங்க அப்பா வேண்டான்னு சொன்னாரு. அதையும் மீறி நான் மாப்பிள்ளை பார்த்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்போ காமு இல்ல, உங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிருச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என் முகத்திலையும் உங்க அம்மா முகத்திலையும் காரி துப்பிட்டுல போயிட்டாங்க. இப்ப எங்க அம்மா எங்க தாங்க இருக்காங்க? எனக்கு தெரியாது. நான் வரும்போது அவங்க தான் இருந்தா. ஆளை விடுங்க. என்னடா இவ்வளவு சீரியஸ் ஆச்சு? எனக்கு புரிஞ்சு போச்சுண்ணே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குந்தானி பார்க்க வந்திருப்பாங்க. குந்தானி வீட்டுல வர இல்லையா? அம்மாவுக்கு பயங்கர அவமானமா இருக்கும். அதான் கோவத்துல எங்கேயாவது கிளம்பி இருக்குண்ணே. எல்லாம் சித்தப்பானால தான்டா. ஒரு வார்த்தை காமுக மாப்பிள்ளை பார்க்க வர்றான்னு சொல்லியிருந்தாக்க மகேஷ் மாப்பிள்ளையே கோயில பார்க்க போயிருக்க மாட்டோம்ல. இந்த பிரச்சனை இவ்வளவு வந்திருக்காது. இப்ப சித்தி எங்க போயிருப்பாங்க? கோயிலுக்கு இல்ல, ஏதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்குண்ணே. வண்டி தேடுவோம் முதல்ல. சரிண்ணே.
காமு அழாதடி. அழுகாதம்மா. அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்க. கண்டுபிடிச்சிடலாம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடப்பாறையை முழுங்கின மாதிரி நிக்கிறான் பாரு. இத்தனை பிரச்சனை வந்ததுக்கும் காரணம் நீ தானே. எத்தனை முறை கேட்டேன் உங்ககிட்ட, போன்ல கூட கேட்டேனே. என்ன சொன்ன நீ? இப்ப காமுவுக்கு கல்யாணம் இல்ல, எல்லாம் மகேஷுக்கு அப்புறம் தான், எந்த பிரச்சனையும் வராது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாரும் வரல சொன்னியா? நான் போன்ல கேட்டதுக்கு என் பேர்ல நம்பிக்கை இல்லையா? நீ யோசிச்சு பாரு. தனியா அவ வீட்டுல இருக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, பொண்ணுக்கு அப்பனும் இல்ல பொண்ணும் இல்ல. என்ன பேச்சு பேசிட்டு போயிருப்பாங்க தேவானி. அந்த அவமானத்தை தாங்க முடியாம தாண்டா வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். ஏம்மா அவன் தான் புத்தி கட்டு போய் நடந்துக்கிட்டான்னு உங்க புத்தி எங்க போச்சு? இப்ப இந்த மாப்பிள்ளையை பாக்குறதா முக்கியமா? கோவில் எங்க போயிட்ட போது வார வாரம் தான் வியாழக்கிழமை வருது. ஏதோ ஒரு வியாழக்கிழமை பாத்துருக்கலாம் இல்ல? இப்படி அவங்க அம்மாவை தனியா விட்டு வருவீங்க? பிரச்சனை வராது பிரச்சனை வராதுன்னு சொன்னியப்பா. இப்ப பிரச்சனை வந்துருச்சே, என்ன செய்ய? இல்லண்ணே, வந்துருவானே, போகமாட்டா, என்னை விட்டு போக மாட்டாவா? அழுகாதுக்காமோ. அம்மாவை எல்லா பக்கமும் தேடியாச்சு பெரியப்பா, எங்கேயும் இல்ல. இப்படி சொல்லிட்டா இப்படி? இது மாதிரி குழந்தைங்கள்லாம் இங்கே வந்துருச்சு, நீ அவளை தேடிட்டு வெளியே போயிருக்க. அந்த நேரத்தில் அவ வீட்டுக்கு வந்திருக்கலாம் இல்லையா? திரும்ப ஒரு முறை வீட்டுக்கு போய் பாருப்பா. சரிங்க பெரியப்பா. இல்லைன்னா எல்லாரும் தேனி கிளம்பி போவோம். அண்ணே, இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லையாண்ணே? எனக்கு உள்ளுக்குள்ள என்னென்னவோ பண்ணுதுண்ணே. கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல அவ என்கிட்ட சிரிச்சு பேசின நாள்னா கம்மிதானே. எதுக்கு எடுத்தாலும் சத்தம் போடுவா, கத்தி பேசுவா. இதனாலே பாக்குறவங்களுக்கு என்ன இவங்க எப்ப பாரு சண்டை போடுறாங்களே, இவங்களுக்குள்ள அன்பே இல்லையா? கல்யாணம்னு கட்டின பாவத்துக்காக ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழற மாதிரி இருக்காங்களா அப்படின்லாம் தோணுண்ணே. அப்படி இல்லை. எனக்கு தெரியுமா இல்ல, சில சமயம் அதிகமான அன்பு தான் கோபமா வெளியே வரும். ஆனா ஒண்ணு, அந்த கோபத்துல வர வார்த்தைங்க உண்மையான அன்புனால வருதா இல்ல எதிராளி அவமதிக்க வருதாங்கிறது மத்தவங்களுக்கு புரியணும். சில சமயம் நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு அது புரியாம போயிருதே. அதானே அதானே நடந்திருக்கு. அவ என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. அவ அதான் என்னை விட்டு போயிட்டா. எங்க போவா? அவ மிஞ்சி மிஞ்சி போற அந்த கடை தெரு வரைக்கும் தானே போவா. அதை தாண்டி அவ போய் எங்கேயாவது ஒரு இடமா இருந்தா பரவாயில்ல. வேற ஏதாவது முடிவு எடுத்திருந்தா